தமிழ்நாட்டு நெஞ்சங்களுக்கு என்னுடைய வணக்கம். சங்கம் வச்சு தமிழ் வளர்த்த நம்ம மதுரையில் தமிழ் கடவுள் முருகனுக்கு 2 படை வீடுகள் இருக்கு. அதுல 6ஆம் படை வீடான பழமுதிர்ச்சோலையில இன்னைக்கு மகா கும்பாபிஷேகம் ரொம்ப விமர்சையா நடந்திருக்கு. அதை பத்தி எனக்கு தெரிஞ்ச சில வரலாற்று நிகழ்வுகளை நான் இப்ப பகிர்ந்துக்க ஆசைப்படுறேன். மதுரை நகரப்பகுதியிலிருந்து 25 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. பெரும்பாலும் அந்த இடத்த அழகர் கோவில்னு தான் சொல்லுவோம். ஏன்னா அடிவாரத்துல அழகர் கோயில் தான் இருக்கு. அதுல இருந்து கொஞ்ச தூரம் மலைப்பகுதியில மேல போனாதான் முருகன் கோவில் இருக்கு. அந்த மலை முழுக்கவுமே சோலைகளால நிறைஞ்சதுதான். அங்க இருக்க பழங்கள் எல்லாமே மரத்திலேயே முதிர்ந்து தான் கீழே விழுகுது. அதனாலதான் பழம் முதிர் சோலை அப்படின்ற பெயர் அந்த இடத்துக்கு வந்திருக்கு. முருகன் ஒவ்வொரு படையிலையும் ஒவ்வொரு விதமா தோன்றியிருக்காரு. இங்க குழந்தை வடிவத்துல தோன்றியிருக்காரு. சங்ககால புலவர் ஔவையார் பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவங்க இந்த பகுதியில ஒரு நாள் நாவல் பழ மரத்துக்கு கீழே நின்று பழம் ஏதாச்சும் இருக்கான்னு பாக்குறாங்க. அப்ப அந்த மரத்து மேல உட்காந்துருந்த ஒரு மாடு மேய்க்கிற சின்ன பையன், என்ன பாட்டி பழம் வேணுமா அப்படின்னு கேட்கான். ஆமான்னு சொல்றாங்க. உடனே அவன், சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா அப்படின்னு கேட்குறான். பழத்துல சுட்ட பழம் சுடாத பழமான்னு யோசிக்கிறாங்க ஔவையார். சரி சுடாத பழமே கொடுப்பா அப்படின்னு சொல்றாங்க. மரத்தை உழுப்புறான். சில பழங்கள் கீழே விழுகுது. அதை எடுத்து ஔவை பாட்டி அதுல ஒட்டி இருக்க மண்ணை ஊதுறாங்க. அப்ப அந்த சின்ன பையன் அவங்கள பார்த்து கேட்குறான், என்ன பாட்டி பழம் சுடுதா அப்படின்னு. ஔவையார் ஒரு நொடி ஆடி போயிடுறாங்க. தம்பி, கருங்காலி கட்டைக்கு நாணப்படாத கோடாரி கதலித்தண்டான வாழைத்தண்டில் பட்டு நாணுகிறதே அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நாட்டில் இருக்க மன்னர்கள் புலவர்கள் எல்லாருமே உடனே செவிசாய்க்கிற அளவுக்கு பாடக்கூடிய என்னுடைய ஆணவத்தையே சாதாரண சின்ன பையன் உன்னோட இந்த கேள்வி தகர்த்தீர்ச்சேப்பா அப்படின்றதான் அர்த்தம். உன்னை பார்த்தா மாடு மேய்க்கிற சிறுவன் போல தெரியலையே அப்படின்னு ஔவையார் சொல்றாங்க. அப்போ அங்க நடந்த அதிசயம்தான் வேலோடையும் மயிலோடையும் முருகப்பெருமான் அங்க காட்சி தராரு. ஔவை திகைச்சு போயிடுறாங்க. தன்னோட புலமைதான் சிறந்தது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த ஔவையாருடைய மனசையே மாத்தின திருத்தலம் தான் இந்த பழமுதிர்ச்சோலை. ஆரம்ப காலத்துல அங்க வேலை வச்சு வழிபாடு செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் முருகனுக்கு சிலைகள் எடுத்திருக்காங்க. முருகனுடைய சிலைக்கு வலதுபுறம் வள்ளி இருப்பாங்க, இடதுபுறம் தெய்வானை இருப்பாங்க. விநாயகர், சிவன், துர்கை அம்மனுக்கு கூட அங்க சன்னதிகள் இருக்கு. குறிஞ்சி நிலத்தோட தலைவன் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம முருகனுக்கு அங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் தேனும் தினைமாவும் நெய்வேத்தியமா வைக்கிறாங்க. முருகன் காட்சி தந்த நாவல் மரம் இன்னும் அங்க இருக்கு. எல்லா மரங்களும் ஆடி ஆவணி மாசத்துல தான் பழம் தரும். ஆனா இந்த மரம் ஐப்பசி மாதத்துல தான் பழம் தருது. இயற்கை எழில் சூழ்ந்த மலைப்பகுதிகளுக்கு நடுவுல இருக்கிறது இந்த படைக்கே உரிய சிறப்புன்னு நம்ம சொல்லலாம்.